எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஸ்வரன். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம வாட்டர் பம்ப் ஒன்று மாற்றிருந்தோம் இல்லையா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பற்றி என்ன பார்க்க போகிறோன்னா, அது எப்படி ஃபிட்டிங் பண்ணாங்க, அது என்ன காஸ்ட்டு, அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுதான் புதுசு நம்ம போடுறது. ஆனால் நம்ம இது மாட்டி ரொம்ப நாள் ஆச்சு, வீடியோ எடுக்க டைம் இல்லை. இந்த வாட்டர் பம்ப்புனாக்க என்ன போயிருந்துச்சுன்னா, இந்த இடத்துல இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பேரிங்கி ஆயில் சீல் இருக்குது. ஆயில் சீல் போகலை, நம்மளுக்கு பேரிங்கில் தான் பார்த்திங்கன்னா ஷேக் வந்துருந்துச்சு. அதுக்கான ரீசன் என்ன வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஃபேன் பெல்ட்டு மாற்ற சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்மளுக்கு இங்கே அவைலபிள் கிடைக்கல. இங்கே நம்ம லோக்கல் ஷோரூமில் சரியான டைம் கிடைக்கல. நானும் அப்படியே ஓட்டிகிட்டு இருந்தேன். அது வந்து என்னுடைய மிஸ்டேக் தான். ஏன்னா நம்ம அது ஒரு ப்ராப்ளமாக இருக்குதுன்னா நாம் தான் மாற்றிக்கணும். ஏன்னா பொருள் வந்து நம்மளுடையது. ஷோரூம்லேருந்து டெலிவரி நம்மளுக்கு கொடுத்துட்டோம்னா அந்த பொருள் வந்து பொறுப்பு நம்மளுது தான். எதனா உடஞ்சின்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக சொல்லிடுறாங்க நீங்கள் தான் மாற்றிருக்கணும் அப்படின்னு. நான் தான் மாற்றிருக்கணும், என்னுடைய மிஸ்டேக் தான். இது கரெக்டாக மாற்றலை. அதை அப்போ பார்த்திங்கன்னா ஃபேன் பெல்ட்டு லூஸ் ஆகிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த கட்டு மாதிரி இருக்கு இல்லையா, உள் சைடில் பாருங்கள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராக் விட்டுருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரேடியேட்டர், இந்த கூலண்ட் ஆயில் இருக்குது இல்லைங்களா, இது கழட்ட முடியுதான்னு பார்க்குறேன். இப்போ வண்டி நிப்பாட்டின்னா இருக்குது, காலையில் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலை. ஸோ வண்டி வந்து ஸ்டார்ட்லேருந்து உடனே ஆஃப் பண்ணி ஓப்பன் பண்ணக்கூடாது. ஆஃப் பண்ணிட்டு ரொம்ப கூல் ஆகிட்டு போய் தான் அது ஓப்பன் பண்ணணும். ஸோ இது பார்த்திங்கன்னா பாருங்கள், க்ரீன் கலர் தெரியுது. இதுக்கு மேலே சும்மா தண்ணி ஒழுகு தெரியுதா, பச்சை கலரில் கையிலேருந்து ஒழுகுது பாருங்கள் வச்சுட்டு. இது பார்த்திங்கன்னா புதுசாக மாற்றினேன். இப்போ பார்த்திங்கன்னா புதுசாக மாற்றினேன். ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்தது எப்படி இருந்துச்சுன்னா, மொத்தம் அந்த பச்சை கலர் அந்த பசையே போயிட்டு இருந்துச்சு. பச்சை கலர் பசையே போயிட்டு இருந்துச்சு. இதுங்க ஒரு நிமிஷம் போட்டுடலாம். அப்போ செக் பண்ணிக்கணும். அதாவது லெவல் பார்த்திங்கன்னா பாருங்க, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் இருக்கிற மாதிரி, ஃபுல்லுன்னு இருக்க டேங்க்கு எவ்வளோ இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஆனால் இதுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் அது அந்த பசத்தன்மைலாம் எந்த லெவலில் இருக்குதுன்னு நான் கவனிக்காம விட்டேன். அதனாலேயும் அந்த எப்படி சொல்கிறதுனா, அது உள்ள சர்க்குலேஷன் ஆகுது இல்லைங்களா, அதனால் இந்த இன்ஜின் ஹீட்டு ரெடியூஸ் பண்ணியிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு வந்து பெருசாக பார்த்திங்கன்னா ஹீட் தெரியல. எந்த மாதிரி டைமில் ஹீட் தெரிஞ்சுன்னா வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு டைமு இப்போ என்ன சொல்கிறது, இப்போ ஜனவரி மாதத்தில் ஒரு டைம் ஓட்டும் போது ஃபுல்லாக டஸ்ட் அடைச்சிட்டு இருந்துச்சு. இதுக்குள்ளே எல்லாம் பார்த்திங்கன்னா டஸ்ட் அடைஞ்சிச்சு. அப்போ வந்து இன்ஜினுமே ரொம்ப அடங்கின மாதிரி ஓடிச்சு, ஹீட்டாகவும் இருந்துச்சு ஃபுல்லாகவே. அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு வேண்டுகோள் என்னென்னு பார்த்திங்கன்னா, இது நான் பர்சனலாகவே சொல்கிறேன், நான் யாருமே குறை சொல்கிறதுக்கெல்லாம் சொல்லலை. இந்த வாட்டர் பம்ப் இது வாங்கணும் இல்லைங்களா, இந்த வாட்டர் பம்ப் பார்த்திங்கன்னா ஒரு ஷோரூமில் ஒரு ரேட் இருக்குது, இன்னொரு ஷோரூம் இன்னொரு ரேட்டாக இருக்குது. அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எப்படி சொல்கிறதுனா, ஒரு ரேட்னா இப்போ சொல்ல ரேட்டு எக்ஸ்ட்ரா வச்சுருந்தாங்க. ஒரு 20-30% எக்ஸ்ட்ரா ரேட் சொன்னாங்க. நம்ம இது வேறு இடத்துல வாங்கி நம்ம போட்டோம். வேறு இடத்துலனா குபோட்டா ஷோரூம் தான் அதுவுமே. அந்த மாதிரி ரேட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதை வந்து கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் சிஸ்டம் பில் போட்டு கொடுத்தா சூப்பராக இருக்கும். கையில் எழுதி கொடுக்காம இந்த சிஸ்டம் பில் போட்டு தரலாம் இல்லைங்களா, அந்த மாதிரி கொடுத்தா நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது. ரேட்டு ஏறினாலும் சரி அதில் சிஸ்டமில் அப்டேட் ஆகிடும். அந்த மாதிரி பில் தர்றது நல்லாயிருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன் பர்சனலாக. நான் எந்த ஷோரூமும் நான் பர்டிகுலர் படி சொல்லலை, நான் ஜென்ரலாக சொல்கிறேன். ஒரு ஏரியாவிலேருந்து கால் பண்ணுறவங்க அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ அவங்க ஷோரூம்கார் வந்து கரெக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் தான் நம்மளுக்கு நல்லா வரணும்னு பார்க்கணும். கஸ்டமர் எங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நீங்கள் பண்ணிங்கன்னா வண்டிகள்லாம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேல்ஸ் ஆகும். ஏன்னா இந்த 50 HP பார்த்திங்கன்னா அட்டகாசமாக பயங்கரமாக இருக்குது. ஆனால் நம்மளுக்கு சரியான டைமில் மெக்கானிக் வராதது அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு இஷ்யூவாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு ஆயில் சர்வீஸுக்கு இப்போ ஒரு 4000 மணி நேரத்துக்கு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன்.
அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சீசன் டைம்லன்னா 1 மணி நேரத்துக்கு 10 மணி நேரம் 15 மணி நேரம் அது மாதிரி கண்டினியூஸாக ஓடும். அவங்க ஒரு வாரம் டிலே வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதுவே பார்த்திங்கன்னா 50 மணி நேரம் 100 மணி நேரம் கூட ஒரு சில டைமில் இது ஹவர்ஸ் ஓடிடுது. அந்த ஹவர்ஸு ஓடும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம அந்த ரெக்கார்டு இங்கேருந்து என்ன சர்வீஸ் அவங்க எடுக்கிறாங்களோ அதை தான் ஃபோட்டோ பிடிச்சி எடுத்து போடுறாங்க. ஒரு சிலர் சொல்கிறாங்க மீட்டரை அவுத்துட்டு ஓட்டுங்க அப்படின்னு. மீட்டரை அவுத்துட்டு ஓட்டினாக்கா யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம். ஏன்னா மீட்டரை அவுத்துட்டு ஓட்டினாலையும் அந்த இன்ஜின் அந்த ஆயில் பசை இருக்கு இல்லைங்களா, அது வந்து டைமுக்கு மீறி நம்ம ஓட்டும்போது அந்த பசை தன்மை குறையும், நம்மளுடைய இன்ஜின் லைஃப் நமக்கு தான் குறையும். அது இதெல்லாம் வாரண்டி அப்ளை பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குமான்னு தெரியல. ஆனால் எனக்கு அது பிடிக்காது. எப்போவுமே ஹவர்ஸ் வந்து மீட்டர் அவுத்துட்டு ஓட்டுறது அது மாதிரிலாம் எனக்கு பிடிக்காது. ஏன்னா அந்த ஆயில் இப்போ 250 மணி நேரம் சொல்லியிருக்காங்களா, அந்த 250 மணி நேரத்தில் நம்ம அதை மாற்றினா தான் கரெக்டாக இருக்கும்னு அவங்க கம்பெனியில் கன்சிடர் சொல்கிறாங்க. அதனால் அந்த டைம் மாற்றினா தான் அந்த இன்ஜின் லைஃப் நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த கூலண்ட் ஆயிலும் பார்த்திங்கன்னா நம்ம லோக்கல்லாம் இங்கே ஊற்றுக்கலாம் அப்படி இப்படின்றாங்க. அதெல்லாம் நான் வந்து ஏற்றுக்கவே மாட்டேன். ஏன்னா இப்போ நம்ம இந்த கொப்போட்டா வண்டியில் கொடுக்குறாங்களா, அது ஒரு ரேஷியோவில் கலந்து வச்சுருப்பாங்க. அந்த கூலண்ட்டும் அந்த வாட்டர் லெவலும் ஒரு ரேஷியோவில் கலந்து வச்சுருப்பாங்க. இப்போ ஜாண்டியர்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு தனியாக கலந்து வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம மகேந்திரா அதை எடுத்து நம்ம இதில் ஊற்றுறோம்னா செட் ஆகுமான்னா அது சொல்ல முடியாது, கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்கவுங்க இன்ஜின் தகுந்த மாதிரி அவங்க இன்ஜின் அந்த ஹீட்டு தகுந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுற மாதிரி அவங்க கூலண்ட் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு டிராக்டர் ஷோரூமுக்காருமே. அதனால் அந்தந்த ஷோரூமில் ரேட்டு ஒரு 10 ரூபா 20 ரூபா முன்ன பின்னா இருந்தாலுமே அந்த ஷோரூமில் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அந்த கூலண்ட் ஆயிலை யூஸ் பண்ணணும் அப்படின்றது நான் ஒரு ரெக்வஸ்ட்டாக கொடுக்குறேன் எல்லாருக்குமே. அப்போ நான் மாற்றி யூஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதனால் ஏதாச்சும் பிரச்சனை வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் பம்புக்கு வந்து 5000 ஹவர்ஸ் வந்து நம்ம வாரண்ட்டி இருக்குது. ஆனால் என்னால் மாற்ற முடியல. என்ன காரணம் பார்த்திங்கன்னா 4000 தான் நம்ம ஓடி இருக்குது. நம்ம இந்த ஹைட்ராலிக் ஆயில் பார்த்திங்கன்னா நம்ம 1000 ஹவர்ஸ் ஒரு டைம் மாற்றணும். ஹைட்ராலிக் ஆயில் டோட்டலாகவே நம்ம ஒரு டைம் விட்டு ஒரு டைம் மாற்றவே இல்லை. என்ன காரணம்னா அப்போ வந்து ஆயில் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க, நம்மளுக்கும் இப்போ ஒரு ஆயிலெலாம் மாற்றினா 14,000 கிட்ட சேவ் ஆகுது அப்படின்னு மாற்றாம விட்டுட்டேன். அவங்க சர்வீஸ் ரெக்கார்டு நம்ம பார்க்கும்போது அதில் இருக்காது. நம்ம ஆயில் மாற்றுற மாதிரி இருக்காது. பருப்பு கூலண்ட் மாற்றுற மாதிரி இருக்காது. ஒரு டைமில் சரியான மெக்கானிக் வராமல் நானே இன்ஜின் ஆயில் வேணும் ஊற்றிக்கினேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா சர்வீஸ் ரெக்கார்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்காது. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரெக்கார்டு தான் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறது, இன்னும் இது மாதிரி சொல்ல போனால் வச்சுக்கோங்களேன், நிறைய விஷயம் சொல்லிகிட்டே போகலாம். குறை சொல்கிறதுனா நம்ம எவ்வளோன்னா சொல்லலாம். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வண்டிக்கு நாம் முதலீடு போட்டுக்கிறதுக்கு ஒரு ஸ்டெப் வந்து நாம் தான் ஸ்டெப் எடுக்கணும். இப்போ நான் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு சர்வீஸ் பண்ணுறது கிருஷ்ணகிரி தருமபுரிலையும் பண்ணுறாங்க, திருவண்ணாமலையும் பண்ணுறாங்க. நம்மளுக்கு எங்கே முடியுமோ அங்கே நம்ம கால் பண்ணி கூப்பிட்டு பண்ணிக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன் நான். நம்ம அவங்க தான் வரணும் இவங்க தான் வரணும்னு எதிர்பார்க்குறத விட ஸோ அந்த மாதிரி நான் சொல்ல வரேன். ஒரு சிலர் வந்து என் வண்டியில் 5700 ஹவர்ஸ் ஓடிக்கு கீழே கமெண்ட் பண்ணியிருந்தா ஒரு சில நண்பர்கள். அதாவது இது வந்து பிரச்சனை வர்றதுக்கான சான்சஸ் இப்போ முன்னாடி தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வீடியோ எடுத்து போகிறேன்னா எல்லாத்துலேயுமே இந்த ஹவர்ஸில் இந்த ப்ராப்ளம் வரும் அப்படின்றது இல்லை. ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு ஃபீல்டில் ஓட்டுறது வேறு விதமாக இருக்கும். மெயின்டெனன்ஸ் பண்ணுறது இப்போது நான் சரியாக மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் இருக்கலாம், இல்லை சரியாக மெயின்டைன் பண்ணி ஏதாச்சும் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கலாம். இப்போ இந்த சவுண்டு பார்த்திங்கன்னா ஒரே நாள் தான் வந்தது. நான் உடனே வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனால் இது வந்து இப்படியே ஓட்டிருந்தாக்கா இது உடஞ்சி போய்ட்டு இந்த ரேடியேட்டரில் அடித்து உடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அப்படியே கூட சவுண்டு ஒருத்தர் ஓட்டிடலாம், ஒரு நாள் 1 மணி நேரம் ஓட்டிடலாம் அப்படின்னு நம்ம ஓட்டிடலாம். ஆனால் பிரச்சனை வந்து வச்சுக்கோங்களேன், பெருசாக வந்துடும். எதுவுமே பார்த்திங்கன்னா 1000 ரூபாய்க்குள்ளெல்லாம் எதுவுமே இருக்கிறதில்ல. எல்லாமே 5000 10,000 20,000 அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ இது வீடியோ ரொம்ப நேரம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது போல் வந்து நிறைய பேசலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பாருங்கள். வேறு யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.